வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அதை இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 2 தக்காளி, அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்த மாதிரி அரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய், அதை லேசாக தட்டி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே பச்சை மிளகாய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தான் சேர்ப்பேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால உரலில் தட்டி வச்சுருக்கேன். அது கூட நான் எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் கேரட்டு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா ஸ்வீட் கார்ன் மாத்திரம் வேக வச்சு உதுத்து வச்சிருக்கேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன். அது கூட ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இது சமமான அளவு இஞ்சி பூண்டு 2 சேர்த்து அரைச்சது. அது கூடவே இடிச்சு வச்சிருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கட்டும். அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே அரிஞ்சு வச்சிருக்க தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ தட் தக்காளி நல்லா மசிஞ்சிரும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். இது காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி. நான் யூஸ்வலாக வெஜிடபிள் பிரியாணிக்கு தயிர் சேர்க்க மாட்டேன், பால் தான் சேர்த்துக்குவேன். அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட தண்ணி அளவு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. இது நல்லா கொதி வரட்டும். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். ஸோ தட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்க அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்து ஒரு கலரி விட்டுறலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது போல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது வேக விடலாம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா நீளமாக வந்திருக்கு. ரொம்ப கலக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு தடவை கலந்து விட்டா போதும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு
ஒரு கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மணக்க நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கோம். நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. திறக்கும் போதே அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இன்றைக்கி குக்கும்பர் ரைத்தா கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ் கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ரைஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இது எப்படி வந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.